இட்லி வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எரிமலை வெடித்த மாதிரி அங்கங்கே வெடிப்பெடுப்பாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது நல்லா தான் மாவு அரைச்சி வச்சாலுமே அது எப்படி தான் வருதுன்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பிட்டுருப்பீங்கள்ல. நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் இந்த மாதிரி இட்லி பார்த்திங்கன்னா வேக வச்சதுக்கப்புறம் வெடிப்பெடுப்பாக வெடித்து வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற அரிசி தான். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான அளவு அரிசி சேர்த்துட்டு உளுந்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து அந்த அரிசிக்கு தேவையான அளவு சேர்க்காம கம்மியாக சேர்த்துறோம். உளுந்து கம்மியாக சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இட்லி பார்த்திங்கன்னா வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெடிப்பிடிப்பாக வரும். இதுவே இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி. நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தோசை மாவு மாதிரி தண்ணியாக இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பக்குவமாக ஊற்றணும். இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால எனக்கு நான் சொல்கிற இட்லி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பிடிப்பாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு திக்காகவும் இல்லாமல் இதை விட கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு மாவு இட்லி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இட்லி வெடிக்காமல் வரும். அதே மாதிரி நம்ம இந்த இட்லி தட்டில் இந்த இட்லி குடியில் இட்லி மாவு ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நிறையாவும் ஊற்றக்கூடாது. இட்லி நல்லா புசு புசுன்னு பெருசாக வந்து போல் கடையிலாம் கிடைக்கிற மாதிரி பெருசாக வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மாவு எடுத்து ஊற்றிடுவோம். அந்த மாதிரி ஊற்றும்போதும் பார்த்திங்கன்னா அந்த இட்லி தட்டில் இருக்கிற குழியில் தேவையான மாவு ஊற்றும்போது மட்டும்தான் அது நல்லா பொங்கி வந்து கொஞ்சம் வெடிக்காமலும் வரும். நிறைய எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றும்போதும் பார்த்திங்கன்னா அது நல்லா வெடிப்பு தான் வரும். அதனால் தேவையான அளவு மட்டும் இந்த இட்லி குழியில் மாவு ஊற்றிட்டு வேக வச்சு பாருங்களேன், இட்லி வெடிக்காமலும் வரும். எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றி வச்சு அதுவும் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இட்லி கண்டிப்பாக வெடித்து தான் வரும். இட்லி நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா இட்லி கூட இந்த தக்காளி சட்னிலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வர நான் பண்ணுற சமையல் எல்லாமே இந்த புதுக்கடாயில் தான். நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி நமக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த புதுக்கடாயில் எது பண்ணாலுமே அது ஒரு ஜாலியாகவும் இருக்குது, பண்ணுறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்குது. இட்லி நல்லா பஞ்சு போல் வெந்துச்சு. இந்த சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடிட்டாச்சு. கையோட பார்த்திங்கன்னா நான் மதிய சாப்பாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான். சாம்பார் முன்னாடியே வச்சுட்டேன். காலையிலே பையனுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போதே வச்சுட்டேன். மதியம் லஞ்சு சாப்பிடும்போது மட்டும் சூடு பண்ணிக்கிட்டேன். பொரியலை மட்டும் நான் மதியமாக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காலைல பையனுக்கு மட்டும் தேவையானதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து நமக்கு தேவையானதை செய்யலாமேன்னு மதியம் மட்டும் இந்த பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணேன். இந்த பீட்ரூட் பொரியலும் பார்த்திங்கன்னா புதுக்கடையில் தான் ரெடி பண்ணேன். இந்த புதுக்கடையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது என்னமோ தெரியல ஒரு ஜாலியாகவே இருந்தது. இதில் எந்த சமைக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. ஏன்னா புதுசு இல்லையா, புதுசாக இருக்கிறதுனால எல்லாம் பார்க்கறதுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு இதில் நின்று சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமும் தெரில. செய்ய ஆசையாக தான் இருந்தது. கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுட்டு சாம்பாரையும் சூடு பண்ணியாச்சு. சாம்பார் சூடு பண்ணதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான். நல்லா சுட சாதத்தில் கூட இந்த சாம்பார் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டு முடிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.